நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதுவிதமான பிரம்மோஸ் தாக்குதலை சீனாவுக்கு அகெயின்ஸ்டாக இந்தியா செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இது இவ்வளோ சீக்கிரம் இந்தியா பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக சைனா நினச்சிருக்கவே மாட்டாங்க. இப்படி அடுத்து ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிலிப்பைன்ஸுக்கு நம்ம பிரம்மோஸ் மிசைல் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அடுத்து போன ஃபைனான்ஷியல் இயர் இந்தோனேஷியா நம்மக்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டாங்க. இப்போ அடுத்து வியட்நாம் கூடிய விரைவில் இந்தியா கிட்ட பிரம்மோஸ் மிசைலுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மே 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வியட்நாமோட பிரசிடெண்ட் டூ லாம் வந்து இந்தியாவில் இருக்க போகிறாரு. வழக்கமாக வியட்நாமோட பிரசிடென்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சைனாவை தான் விசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் போன மாதம் ரீஎலெக்ட் ஆனவுடனே சைனா விசிட் பண்ணிட்டார். அதுக்கடுத்து அவர் இமீடியட்டாக எந்த கண்ட்ரிக்கு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் வர்றாரு. முக்கியமான டிஃபென்ஸ் டிஸ்கஷன்ஸ் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில நடக்க போகுது. இந்த சத்தியமாக வந்து சீனா விரும்ப மாட்டாங்க. ஏற்கனவே 2 நாடு நம்மக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டதில் சீனா செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. இப்போ வியட்நாம் அவங்களோட க்ளோஸாக பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய நாடு, சவுத் சைனா சீல சைனாவோட பெரிய அளவுக்கு கடற்பகுதியை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாடு. பிரம்மோஸ் மிசைல் வாங்கினாங்கன்னா அதை விட ஒரு பெரிய செட்பேக் சைனாவுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ வியட்நாம் ஏன் அந்த பிரம்மோஸ் மிசைலை தேடி வர்றாங்க அப்படின்னா பிரம்மோஸ் வந்து இந்த சீ டினையல் கேப்பபிலிட்டியை பெரிய அளவுக்கு வந்து கொடுக்கும். அதாவது நம்மளோட கடற்பகுதிக்குள்ளே எதிரிகள் வரவிடாமல் தடுக்கிறது. ஸோ அப்படி கோஸ்டல் பேட்டரிஸ் தான் ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. இப்போ அதே மாதிரியே கோஸ்டல் பிரம்மோஸ் மிசைலை அவங்களுடைய கடற்பகுதியில் வியட்நாம் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி மிசைல்ஸை டெப்ளாய் பண்ணால் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் வியட்நாமினுடைய கடற்பகுதி பக்கம் வருவதற்கு ரொம்ப வந்து யோசிப்பாங்க. ஒரு பெரிய பயம் அப்படின்றது இருக்கும். சைனாவினுடைய போர்க்கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படியே உள்ளே வர்றது கூடயே சீனாவினுடைய மீன்பிடி கப்பலையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறது. வியட்நாமுக்கு சொந்தமான கடற்பகுதியில் மீன் பிடிக்க வைக்கிறது. ஸோ வியட்நாமோட கோஸ்ட் கார்டால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியலை. எவ்வளோ தான் வந்துட்டு அவங்க விரட்ட முடியும். ஆனால் இதே இது ஒரு ஆன்டிஷிப் மிசைலை கடற்கரையில் வச்சுருந்தா அதனுடைய ரேஞ்ச் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் இருக்குது. அந்த மிசைலால் சீனாவினுடைய கப்பலை மூழ்கடிக்க முடியும். ஸோ சைனாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயம் ஏற்படும் பாருங்கள். இதை செய்கிறது யார்? இந்தியா. நீ எங்களோட எதிரி பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுவ, அதே மாதிரியே நானும் உனக்கு யார் யாரோடலாம் பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டை நாங்கள் பண்ணுவோம். இதுதான் பயங்கரமான ஒரு பிரம்மோஸ் தாக்குதல், ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் அட்டாக் அப்படின்னே நான் சொல்லுவேன். இதனால் இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸோட பெரிய அளவுக்கு டிஃபென்ஸ் டைஸை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். நம்மளுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் அவங்களோட வருவாய் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு. போன நிதியாண்டிலே இந்தோனேஷியா வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டாங்க. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் சொன்னது என்ன அப்படின்னா போன ஃபைனான்ஷியல் இயர்லேயே எங்களுக்கு 2 ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அடுத்து வியட்நாம் போட போகிற ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட 5800 கோடி இருக்கும். ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியாவை விட இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்மளோட தனியார் நிறுவனங்கள் பிரம்மோஸ் மிசைலை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல தனியார் நிறுவனங்களும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. எல்என்டி, கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு பயனடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ரப்பஸ்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி செட்டப்பை நம்ம இந்தியாவில் இப்போ கட்டமைச்சிட்டு இருக்கிறோம். இது மாதிரி ஒரு டைமை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. இங்கே என்னென்னா நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறோம். இப்போ இந்தோனேஷியாவோட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். ஆனால் அதை பற்றி யாருமே பெருசாக பேசலை. பத்திரிகைகள் வந்துட்டு நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மீடியா அதை ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாக வந்துட்டு சொல்லியிருக்கணும். இந்தியன் மீடியாவும் இதை ஒரு பெரிய டிஸ்கஷனாக வந்துட்டு கொண்டு போயிருக்கணும். இதை வச்சு டிபேட்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கணும். குளோபல் மீடியா சத்தியமாக அதை பற்றி ரிப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அவங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் தொடர்ச்சியாக பேசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ போதுமான பப்ளிசிட்டி நம்மளுடைய டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் கொடுக்கல அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். ஸோ கவர்மெண்ட்டை வந்து இதை கணக்கில் எடுத்துக்கணும். இன்னும் நிறைய பப்ளிசிட்டி ஆக்டிவிட்டியை அவங்க செலவு பண்ணியாவது வந்து பண்ணணும். இல்லாட்டி இவ்வளோ பெரிய விஷயங்கள் அவங்க செய்கிறது வந்து யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு போயிடும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. பாகிஸ்தான் வந்து கிடைக்காத JF-17 ஆர்டருக்கு ஏகப்பட்ட ஆர்டிக்கிள் வந்து ராய்டர்ஸில் வந்துட்டு போட வச்சான். அங்கே அவனுடைய ஆட்களை நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ப்ளூம்பர்கில் இந்த மாதிரி அது ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆச்சு. ஆனால் நம்ம ஒன்று செஞ்சுமே அது வெளியே தெரியலை அப்படின்றதான் வந்துட்டு இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இழப்பில் பாகிஸ்தான் சீனான்னு நான் சொல்லி இந்த டைட்டில் இது என்னன்னா இந்தோனேஷியாவுக்கு எப்படியாவது JF-17 ஃபைட்டர் ஜெட் எக்ஸ்போர்ட் பண்ணிடணும், வேறு ஏதாவது ஆயுதத்தை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடணும் அப்படின்னு பாகிஸ்தான் சீனா பெரிய அளவுக்கு பிளான் பண்ணாங்க. இப்போ நம்மளோட அந்த டிஃபென்ஸ் டைஸ் அதிகமாகி நம்ம பிரம்மோஸ் அக்ரிமெண்ட் போட்டதுனால சீனா பாகிஸ்தானோட ரோல் வந்து இந்தோனேஷியாவுக்குள்ளே வந்துட்டு குறையும். எப்பயுமே நம்ம ரோல் அதிகமாகுதுன்னா நம்மளோட எதிரியோட ரோல் வந்து கண்டிப்பாக அங்கே குறையும். இப்போ அடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் என்ன ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா மலேசியாவும் வியட்நாம் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா மலேசியாவும் அதை ஃபாலோ பண்ணி இந்தியா கிட்டேருந்து பிரம்மோஸ் மிசைல் வாங்குற அந்த பிளானுக்கு வந்தாங்கன்னா அது இன்னும் ஒரு பெரிய டிசாஸ்டர் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஏன்னா மலேசியா கிட்டே எப்படியாவது ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை போட்டுருணும்னு சொல்லி பாகிஸ்தான் மூலமாக சீனா ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ், டிஃபென்ஸ் ஓரியன்டாக ஒரு பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் இப்போ நம்ம பயங்கர அட்வான்டேஜான ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பிளாக்கில் நம்ம ஒரு பயங்கரமான செட்டப் ரெடி பண்ணியாச்சு.
இந்தியாவுக்கு அடுத்து ஒரு பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிச்சுன்னா அது என்னவா இருக்கும்னா, இதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டுக்கும் நம்ம பிரம்மோஸ் மிசைலை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்தியா கிட்ட வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கும் யூஏக்கும் இடையில டைஸ் வந்து அந்த லெவலுக்கு இருக்குது. ஆனால் மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே நம்மளுடைய வெப்பன்ஸ் போகிறது அமெரிக்கா விரும்ப மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அங்கே வந்து ரொம்ப ஒரு டாமினண்ட்டான செல்லராக இருக்கிறாங்க. நிறைய ஆயுதங்களை வந்து மிடில் ஈஸ்ட் தலையில் கட்டிகிட்டு இருக்காங்க. இதில் இந்தியா ஒரு ஆளாக உள்ளே வர்றதுக்கு கண்டிப்பாக அமெரிக்கா விரும்ப மாட்டாங்க. யாருமே இன்னொருத்தன் வந்து பெரிய ஒரு ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டராக வளர்ந்துடக்கூடாது, நம்ம இருக்கிற இடத்துல வந்துடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இப்போ பாருங்கள், அமெரிக்கா மிடில் ஈஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட $8 பில்லியன் ஆர்ம்ஸ் சேல்ஸை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான கஸ்டமர் இதில் கத்தார், இஸ்ரேல், அப்புறம் எமிரேட்ஸ். ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் வார்னால, இந்த ஈரான் வார்னால இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து டெப்ளீட் ஆகிடுச்சா, நிறைய வெப்பன்ஸ் வந்து தேவைப்படுதான். அதனால் அமெரிக்காக்காரங்க இப்போ சேல் பண்ண போகிறாங்க. ஒரு போர்னு வந்துட்டா அமெரிக்க இராணுவ நிறுவனங்கள் மாதிரி லாபம் அடைகிறவங்க உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. உக்ரைன் ரஷ்யா போர்னால பயங்கரமாக லாபம் அடைஞ்சது அமெரிக்கன் ஆர்ம்ஸ் கம்பெனிஸ் தான். அதே மாதிரி இந்த ஈரான் வார்லேயும் அவங்க பயங்கரமாக பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க. சரி, இப்போ அப்படியே நான் ஈரான் அமெரிக்கா போர் அப்டேட்டுக்கு வர்றேன். ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா, போகிறப்போ கூட க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தது. இப்போது சீஸ்ஃபயர் இருக்குது, ஆனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பயங்கரமாக உயர்ந்துருச்சு. முக்கியமான காரணம் என்னென்னா, போகிறப்போ ஈரானோட அந்த ஆயிலில் குளோபல் மார்க்கெட்டுக்கு அமெரிக்கா அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சப்ளை கிரன்ச் அப்படின்றது இல்லை. ஆனால் இப்போ சீஸ்ஃபயர்லாம் வந்ததுக்கப்புறம் ஈரான் மீது ஒரு எக்கானமிக் பிளாக்கேட் போட்டதுனால ஈரானோட ஆயிலும் வெளியே வரல, ஸ்ட்ரெயிட்டாக ஹார்முஸும் ஓப்பன் ஆகலை, எந்த ஆயில் சப்ளையும் இப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து வெளியே வந்து போகல. ஸோ அதனால் க்ரூட் ஆயில் தாறுமாறாக உயர்ந்திருக்கு. இந்தியாவோட கரன்சி வந்து பயங்கரமாக டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. இப்போ $95 கிட்ட வந்துட்டு போயிடுச்சு. மெயின் ரீசன் க்ரூட் ஆயிலோட விலை கூடுறதுனால நம்ம நிறையா டாலரை வந்து புகைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இம்போர்ட் பண்ணுற அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. கண்டிப்பாக அந்த நிலைமை மாறி ஆகணும். இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜான ஒரு சுச்சுவேஷன். சரி, இந்த அமெரிக்காவும் ஈரானும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக வரமாட்டுறாங்க. நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கடா, ரோடு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக டயரு, கண்ணாடி, அது இதுன்னு உடஞ்சிருக்கு, அது ஒதுக்கி விட்டா அது போங்கடா, நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்டா ரோடை கிராஸ் பண்ண முடியாமல், கார் இந்த பக்கமும் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்குடா. இது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவனுக்கு எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுறானுங்க. ஆனால் அவஸ்தப்படுறது டெவலப்பிங் எக்கானமிஸ், ஆயிலை பெரிய அளவுக்கு நம்பி இருக்கிறவங்க. இப்போ ஈரான் வந்து ஒரு 14 பாயிண்ட் பீஸ் பிளான் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா, மெயினாக அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலேருந்து, அதாவது மொத்தமாக மிடில் ஈஸ்ட்லேருந்து வெளியே போகணும்னு சொல்ல, இமீடியட்டாக ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலேருந்து வெளியேறணும், ஈரானுக்கு காம்பன்சேஷன் வந்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த 14 பாயிண்ட் பீஸ் பிளானில் ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து கேட்டோன்னே சொல்லிட்டாரு, அதில் நிறைய அன்ரியலிஸ்டிக் டிமாண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக அப்ரூவ் பண்ணுவேனான்னு என்னன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது, இதுக்கு வாய்ப்பு கம்மின்னு ட்ரம்ப் முன்னாடியே சொல்லிட்டார். ஸோ இப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்படுற மாதிரி தெரில. ட்ரம்ப்போட பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, நிலைமை இதே மாதிரியே இருக்கட்டும், ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் சுச்சுவேஷன் இதே மாதிரியே போட்டோம், இந்த எக்கானமிக் பிளாக்கேடால் ஈரான் வலிக்கு வருவாங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து நினைக்கிறாரு. ஆனால் ஈரானோட மிலிட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, சுச்சுவேஷன் இதே மாதிரி நீடிச்சிச்சுன்னா அமைதியெல்லாம் ஏற்படாது, மீண்டும் ஒரு பெரிய மோதல் தான் வரும், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஈரானோட மிலிட்ரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வார் வருவதற்கான வாய்ப்பும் கூட இருக்குது. ட்ரம்ப்பும் வந்து அதை நிராகரிக்கலை. நாங்கள் ஈரானோட ஆக்டிவிட்டி மோசமாச்சுன்னா நாங்களும் தாக்குதல் நிகழ்த்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அமெரிக்கா அடுத்து இமீடியட்டாக இன்னொரு விஷயம் என்ன யோசிச்சு வந்துட்டு இருக்காங்கன்னா, அப்படியே சுச்சுவேஷன் கொஞ்சம் போயிட்டே இருந்தது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா, அமெரிக்கன் நேவி மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பெரிய பெரிய டேங்கர்ஸை எஸ்கார்ட் பண்ணி வெளியே கொண்டு வர்றது. ஸோ அப்படி ஆயில் ப்ரைஸை குறைச்சி கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. அப்படி டேங்கர்ஸை அமெரிக்கா எஸ்கார்ட் பண்ணி வெளியே கொண்டு வர்றப்போ அதை ஈரான் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஈரான் தாக்குனாங்கன்னா அமெரிக்கா குறிப்பிட்ட ஒரு ப்ரொபோர்ஷனேட் ரெஸ்பான்ஸ், பயங்கரமான ஒரு தாக்குதல் ஈரான் மீது போடுறது இல்லை, ஈரானோட நேவியை குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் குறி வச்சு அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா பயந்துட்டாங்க. உண்மையிலே இந்த வாரம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனால் மிடில் ஈஸ்ட்டில் அது ஒரு பெரிய டிசாஸ்டராக போய் முடியும் அப்படின்றது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. குறிப்பாக ஈரான் இப்போ அடுத்து என்ன ஒரு பெரிய எச்சரிக்கையை போட்டிருக்கிறாங்கன்னா, அண்டர்சி இன்டர்நெட் கேபிள்ஸ் இருக்குல்ல, அந்த தான் நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுவோம், அதை வந்து நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பல நாடுகளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் பெரிய அளவுக்கு கிடைக்காம போக அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈரான் கிட்ட கையில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பெரிய அளவுக்கு பிளாக் ஆகிருக்கனால நிறையா கல்ஃப் கண்ட்ரிஸ் பெரிய அவஸ்தைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆயில் ப்ரொடக்ஷனாக அவங்க கட் டவுன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நிறைய ஆயில் ஏற்கனவே ப்ரொடியூஸ் ஆனதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கூட அவங்களுக்கு இடம் இல்லை. இப்போ ஈராக்கை வந்து பார்த்தாங்க, பொறுத்து பார்த்துட்டு இப்போ என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, சிரியா மூலமாக மெடிட்டரேனியன் கோஸ்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய ரெஃபைனரிஸ்க்கு நிலம் மார்க்கமாக அந்த க்ரூட் ஆயிலெலாம் கொண்டு போயிடுறதுன்னு முடிவு பண்ணி சிரியா மூலமாக 70 க்ரூட் ஆயில் டேங்கர்ஸை அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க. அது அப்படியே அந்த இடத்துலேருந்து மெடிட்டரேனியன் கோஸ்ட் வழியாக யூரோப்புக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும்.
14 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரூட்டை வந்து ஈராக் இப்போது திருப்பி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்களாமா. அந்த இடத்த ஈரான் குறி வச்சு அடிக்காமல் இருந்தால் சரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் மாற்று சொல்யூஷனை யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சவுதி வந்து அந்த யான்பூ ரிஃபைனரி மூலமாக ஒரு பெரிய பைப் மூலமாக வெஸ்டர்ன் சைடு கொண்டு போயிட்டு அது வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் ஓடிட்டுருக்கு. இதே மாதிரி எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரில. கூடிய சீக்கிரம் ஒரு சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கயா. இங்கே எங்களுக்கு பெட்ரோல் ப்ரைஸ் வந்துட்டு உயர்த்திடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்குது. ஏற்கனவே எல்பிஜி ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ இந்தியாவோட இன்னொரு டேங்கர் எல்பிஜி டேங்கர் சர்வ் சக்தி அப்படின்ற டேங்கர் வந்து கிட்டத்தட்ட 45,000 டன் எல்பிஜியோட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கிராஸ் பண்ணுற அந்த அட்டம்ப்டில் இருக்குன்னு நேற்று சொன்னாங்க. இந்நேரம் கிராஸ் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஈரான் டால்ஃபின்ஸை அமெரிக்கன் நேவிக்கு அகெயின்ஸ்டாக பயன்படுத்துவதற்கு பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. டால்ஃபின்ஸ் மூலமாக மைன்ஸ் லே பண்ணுறது. இன்னொரு பக்கம் டால்ஃபின்ஸோட உடம்புல பெரிய அளவுக்கு பாமை கட்டி அமெரிக்கன் வார்ஷிப்ஸ் மேலே அடிக்க வச்சு சேதத்தை ஏற்படுத்துறது. பாவையா டால்ஃபின்னு அது வந்து ரொம்ப ஒரு லவ்லி கிரியேச்சர். அதை வந்து ஒரு சூசைட் பாம்பராக நீங்கள் பயன்படுத்துவது வேணாம். வேறு என்ன வேணாலும் வந்து நீங்கள் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு கிரியேச்சரை நம்மளோட இதுக்காக வந்து நம்ம அழிக்க வேண்டாம். ஸோ இப்படிலாம் யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஈரான் வந்து பல ஆண்டுகளாக அந்த டால்ஃபின்ஸை ஒரு வாரில் பயன்படுத்துவதற்கு பிளான் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ரஷ்யன் நேவியோட அசிஸ்டன்ஸில் நிறையா டால்ஃபின்ஸை அவங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம பிரம்மோஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான எக்ஸ்போர்ட் பண்ணி வந்துட்டுருக்குறோம். அந்த விஷயங்களை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.